கம்யூனிஸ்ட் கட்சியில்தான் தாவேக ஆட்சி நடக்கிறது. எனவே நாம் இப்போது இந்து சமயத்திற்கு எதிராக களத்தில் இறங்கினால் போலீசார் கண்டுகொள்ள மாட்டார்கள் என நினைத்து கோவன் டீம் களத்தில் இறங்கி திமுகவிடம் நல்ல பெயர் வாங்க நினைத்ததாம். ஆனால் நடந்தது வேற மாதிரி இருக்கிறது. தமிழக அரசியலில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கோவனை சுற்றியுள்ள புதிய தகவல். கடந்த சில நாட்களாக பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் மற்றும் போராட்ட அழைப்புகள் மூலம் கவனம் ஈர்த்து வரும் கோவனிடம் சில முக்கிய அதிகாரிகள் நேரடியாக எச்சரிக்கை விடுத்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையிலான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மிகவும் கடுமையான முறையில் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதிகாரிகள் கூறியதாக வெளியாகும் தகவலின்படி முன்னை போல தமிழகத்தில் இந்து அமைப்பினர் அமைதியாக இருக்க மாட்டார்கள் என்று தெளிவாகவே எச்சரிக்கப்பட்டதாம். கடந்த காலங்களில் நடந்த சில சம்பவங்களை எடுத்துக்காட்டாக கூறிய அதிகாரிகள் தற்போது சூழ்நிலை முற்றிலும் மாறிவிட்டது என்றும் எந்தவொரு போராட்ட அழைப்பும் உடனடியாக எதிர்ப்பை உருவாக்கும் சூழல் நிலவுகிறது என்றும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் நீங்கள் 10 பேர் வந்தால் அவர்கள் 100 பேர் வருவார்கள் என அதிகாரிகள் குறிப்பிட்டதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதாவது ஒரு தரப்பு போராட்டம் நடத்தினால் அதற்கு எதிராக இன்னொரு தரப்பு மிகப்பெரிய அளவில் களமிறங்கும் அபாயம் இருப்பதாகவும் அது நேரடியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறக்கூடும் என்றும் கூறப்பட்டதா. இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதோடு அரசுக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய சவாலாக மாறும் எனவும் எச்சரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிகிறது. அதோடு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் உங்களுக்கு தான் சேதாரமாகும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்க உரிமை இருக்கிறது, ஆனால் அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் அதிகாரிகள் வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. குறிப்பாக மத உணர்வுகளை தூண்டும் வகையிலான பேச்சுக்கள் அல்லது மோதலை உருவாக்கும் நடவடிக்கைகள் தற்போதைய சூழலில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டதா. இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்திலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிலர் இதை தேவையான எச்சரிக்கை என பார்க்கிறார்கள். மற்றொரு தரப்பினர் கருத்து சுதந்திரத்திற்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் எழுப்பி வருகின்றனர். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் முக்கியமாக சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காகவே என்றும் கூறுகின்றனரா. தமிழகத்தில் அரசியல், மதம், சமூக அமைப்புகள் தொடர்பான விவகாரங்கள் எப்போதும் மிகுந்த உணர்வு பூர்வமானதாகவே இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட சூழலில் எந்தவொரு சிறிய சம்பவமும் பெரிய மோதலாக மாறும் அபாயம் இருப்பதால் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அதிகாரிகள் தரப்பின் முக்கிய செய்தியாகவும் பார்க்கப்படுகிறது. இந்து அமைப்புகள் இனி தங்களை சீண்டினால் அமைதியாக இருக்காது என்பதுதான் தற்போது தமிழகத்தின் கள சூழலாக மாறி இருக்கிறது.